வன்கொடுமைக்கு ஆளாக்கியவர்களின் லிஸ்டில் 65க்கும் மேற்பட்ட ஆண்கள் இருப்பதாகவும் விளையாட்டாங்க நினைச்சு கற்பனை கூட பண்ண முடியாது. கேரளால இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா நிக்கும். பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் கோர்ட்டுக்கு போவான். கோர்ட்ல இடம் இருக்குமான்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மாணவியுடைய அசால்ட் வீடியோ. அதுல என்ன பெரிய வேதனைன்னா அப்பனோட ஃப்ரெண்ட்ஸே இன்வால்வ் ஆயிருக்காங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ஒரு அட்வொகேட்ஸ் கூட அக்யூஸ்டுக்கு அப்பியர் ஆக மாட்டாங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆனாங்க, அப்புறம் எப்படி இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு. 62 பேர் எந்தெந்த இடத்துல இப்போ ஒரு நியூஸ் எனக்கு கிடைச்ச ஒரு நியூஸ். பல அரசியல்வாதிகளுக்கும் இந்த சிறுமி விருந்தாக்கப்பட்டார்கள். அப்புறம் இந்த சிறுமி நாயரா, பட்டரா, நம்பூதிரியா, ஈழுவனா, தீதியனா, ஈடுவத்தீனியன், ஈடுவத்தையாவா, பழங்குடியினரா, ரொம்ப கேவலமால இருக்குது. இந்த வழக்கு பத்தனம்திட்டா மாவட்ட நீதிமன்றத்தில் வரும் பொழுது நானும் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் நிச்சயமா வாதிடுவேன். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு ஒரு லெட்டர் எழுதி ரிப்ளைட் நேயர் வணக்கம். இன்று நம்மோடு உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு நியூஸ் பார்த்தோம், ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. கேரளாவில் பத்தினதிட்டம் அப்படின்னு ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு 60க்கு மேற்பட்ட 62 சொல்றாங்க. இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தொடர்ச்சியா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அதுவும் அதோட 13 வயசுல இருந்து கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு எதுக்கு அது ஒத்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு புகைப்படம்லாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து மிரட்டி இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட 63 பேர் வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இந்த செய்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது பார்க்கும்போது இப்போ அண்ணா நகர் ஞானசேகரன் அந்த பொண்ணை ரேப் பண்ண கதை மாதிரி தான் தெரியுது. அவங்க ஒத்தம் பண்ணான்றாங்க, சாருன்றாங்க. சாருக்கு மோர்னு இவர் பதாகை எடுத்துட்டு போறாரு, அவர் பதாகை எடுத்துட்டு போறாரு. இந்த மாதிரி இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஷாக் அண்ட் ஸ்டண்ட். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு ஒரு லெட்டரை எழுதி ஹானரபிள் கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எர்ணாகுளத்துக்கு இது சிபிஐக்கு மாற்றணும்னு ஒரு லெட்டர் எழுதி இதை பிஐஎல்லாம் எடுங்க ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் நான் எழுத போறேன். ஏன்னா 13 வயசு பொண்ணை அவனோட ஃபாதரோட ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து பாலியல் சீண்டல் பண்ண வேண்டியது, அதை போட்டோ எடுக்க வேண்டியது, அந்த நிர்வாண போட்டோ அனுப்ப வேண்டியது, மறுபடியும் அதை மிரட்ட வேண்டியது. இந்த மாதிரி இதுவரையும் 62 அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. என்டையர் கேரளாவே இப்போ ஷேக்ல இருக்கு, அதிர்ச்சியில உறைஞ்சிருக்கு. இந்த 62 பேரும் கேரளால 3 கட்சி தான் பிரதானம். கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன் அவர் தான் சிஎம், 2வது காங்கிரஸ், 3வது பிஜேபி, அப்புறம் சின்ன மத ரீதியான கட்சிகள். இந்த என்ன கேரளாவை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் இருப்பான். அரசியல்ல இல்லாதவன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 2-3% தான் இருக்க முடியும். இந்த 62 பேர் எந்தெந்த கட்சியில இருந்தான்னு யாருக்கும் தெரியாது. 13 பேர் 17 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கஸ்டடி எடுத்திருக்காங்க. 62 பேர் 13 வயசுலேருந்து 18 வயசு வரையும் அந்த பொண்ணை செக்ஷுவல் அசால்ட் ரேப் வரையும் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன, அந்த பொண்ணோட யூட்ரஸ் என்ன, அந்த பொண்ணோட கற்பு என்ன, நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியலைங்க. தமிழ்நாட்டில் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் இது வரைக்கும். கேரளால சில விஷயங்கள் நடந்தது இல்லை. இது பெரிய ஷாக்கிங் நியூஸா இருக்கு. யார்கிட்டயாவது போய் சொன்னா கூட போயிடா இதெல்லாம் போயிடா, என்னடா இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு சார். இது நியூஸ்ல சொல்லும் போது தான் நம்ம இதை நம்ப முடியுது. அந்த பொண்ணு எனக்கு இதுல என்ன ஒரு சந்தேகம்னா, அந்த பொண்ணு இவ்வளவு வருஷம் ஏன் மௌனம் காத்தது? இப்போ சொல்ல வேண்டியதை இத்தனை வருஷம் ஏன் மௌனம்? அதை தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலயும் ஹானரபிள் நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க, பாலியல் சீண்டல் அப்படிங்கிறது பல இடத்துல இருக்கு, பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே தன்னுடைய வருங்காலத்தையும் குடும்பத்தோட அந்த மரியாதையும் மானத்தையும் கருதி யாரும் வெளியில வரதில்லை. அட்லீஸ்ட் இந்த பொண்ணாவது வெளியில வந்ததுனால அது வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த மாதிரி எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்களும் அந்த புகார் கொடுக்கணும். இந்த மாணவியை நாங்கள் பாராட்டுகிறோம், இந்த நீதிமன்றத்தை பாராட்டுகிறோம்னு ஒரு முத்தாய்ப்பான வரிகளை சொன்னாங்கல்ல நீதியரசர்கள். அது இந்தியாவுக்கு பொருந்தும். ஸோ எல்லா மாநிலத்திலையும் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அசால்ட் கிரேவா ரேப் வரையும் போகுது. கண்டிப்பா எல்லாருமே தன்னுடைய குடும்ப நலன், தன்னுடைய நலன், எதிர்காலத்தை கருதி யாரும் கொடுக்க வரல. இந்த பொண்ணு ஏன் கொடுக்க வந்தாங்க அப்படின்னு கேரள போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வரம்பு மீறி போயிடுச்சு. கேரளால உள்ளவங்கல்ல ஒரு 70% பீப்புள்ஸ் நார்மலா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றவங்க.
கேரளாவில் ஒரு வீடு எடுத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கல்ஃப்ல ஒர்க் பண்ணுவாங்க. இது ரொம்ப நாளா இருக்கு. அதாவது ஒரு வழக்கே சொல்லுவாங்க, எங்க போனாலும் ஒரு ஏட்டன் சாயா டீ கடை வச்சிருப்பாரு. எந்த சுகந்தண்ணே நாடு எது ஸ்தலம் எது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாணவியுடைய அசால்ட் வீடியோ. அதுல வந்து இந்த பொண்ணுடைய ரிலேட்டிவோடைய மொபைலுக்கு போனோன்னா தான் அவர் வந்து என்னடா அது இந்த மாதிரி ஆயிருக்கேன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச அவருடைய படித்த ஒரு கேரள போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அனுப்பி தான் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஓகே, அடிப்படை சட்டம், அடிப்படை சட்டக்கல்வியை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நாங்க பல நாளா சொல்லிட்டு வரோம். அது யாரும் கேட்கறது இல்ல. பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் இழைத்தால் இவ்வளவு தண்டனை இருக்கு, இவ்வளவு சட்டம் இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியறது இல்ல. பெண்களை வந்து எல்லாருமே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பாக்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கிலே என்ன சொல்றாங்க, அரசியல் சாசனம் ஆண் பெண்ணை தனியாக பார்ப்பதில்லை, தனியாக பிரிப்பதில்லை, எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கறத கான்ஸ்டிடியூஷன். இப்ப இந்த கேர்ளை பொறுத்த வரைக்கும் இது கன்சென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து த்ரெட்டன். இதை நாங்க வெளிப்படுத்திடுவோம், மானத்தை வாங்கிடுவோம், குடும்பத்தை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ண முடியும்? அதுல என்ன பெரிய வேதனைன்னா, அவன் ஃபாதரோட அப்பனோட ஃப்ரெண்ட்ஸே வந்து இன்வால்வ் ஆயிருக்கான். 62 பேர் என்றால் 200 பேரா நமக்கு தெரியாது. உடனடியா வந்து தேசிய குழந்தைகள் ஆணையம், மகளிர் ஆணையம்லாம் களத்துக்கு வரணும். கேரள விமன் கமிஷன் வரணும். இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினாதான் நீங்க உண்மையை கண்டுபிடிக்க முடியும். இந்த வழக்கை வந்து நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு மாதிரி வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கேரள போலீஸ் டிஜிபி என்ன சொல்றாரு, நாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை கான்ஸ்டியூட் பண்ணிட்டோம், விசாரணை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அது கேரள ஆனரபிள் உயர்நீதிமன்றம் எர்ணாகுளமே தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு மாற்றணும். மனசு கஷ்டமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த அந்த மாவட்டமே வந்து பத்தனம்திட்டா. பத்தனம்திட்டாங்கிறது வந்து உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் வாழ்ந்த இடம். சபரிமலையே அங்கதான் இருக்கு, பந்தல ராஜா அங்கதான் இருக்கு. அதாவது ஹோலினஸ், அதாவது லார்ட்ஷிப், லார்டு விஷ்ணுவே வந்து அவதாரம் எடுத்தார்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நமக்கே என்ன யோசிக்க தோணுது அப்படின்னா, நீங்க தப்பா எடுத்துறாதீங்க, சாரி, இறைவன் ஒருவன் இருக்கிறானா? ஏப்பா, நீ வாழ்ந்த இடம், நீ அவதாரம் எடுத்த இடம் சபரிமலையில நீங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க ஏரியால உங்க மாவட்டத்துல ஒரு பெண்ணை 62 பேர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கானா, நீ எங்கேயா போனீங்க? இது மாறலா தான் கேட்க முடியும், கோர்ட்ல போய் கேஸ் பண்ண முடியும். ஐயப்பனை வந்து பாட்டியா சேர்த்து என்ன திருவாங்கூர் தேவசம் போட சாட்சியா சேர்த்து நம்ம வழக்கு தொடுக்க முடியாது. இப்பதான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெரியார் என்று சொல்லப்பட்ட ஈவேர ராமசாமி நாயக்கர் சொன்னது சரியா இருக்குமோ? கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி, கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் இருக்குமோ? ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை கூட உன்னோட மண்ணுல நீ இருக்கிற இடத்துல காப்பாற்ற முடியல அப்படின்னா நீ எப்படிடா மத்தவனை காப்பாத்துவ அப்படின்னு எனக்கே இப்போ ஒரு மனசுக்குள்ள தோணுது. நீங்க உடனே சொல்லிடுவீங்க எல்லாம் விதிப்பா. என்னடா விதி? 13 வயசு குழந்தைக்கு என்ன விதி? 13 வயசு குழந்தைக்கு வந்து பிரம்மதேவன் தலையில ஏறிட்டானா? விளையாட்டாங்க அது, நினைச்சு கற்பனை கூட பண்ண முடியாது. அவனுக்கு என்ன பண்ண முடியும்? இதேதான் 63, 64, 65 போக்சோ போடுவோம், 10 வருஷம் போக்சோ. ஆனா மரணதண்டனை போக்சோல கொடுக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுங்க, நம்ம தமிழ்நாடு நீதிமன்றம் மரணதண்டனை கொடுக்காது. இப்போ ஏதோ சட்ட திருத்தம் மசோதா கொண்டு வந்திருக்காங்களா சார்? மசோதால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செக்ஷன்ல இந்த 63(1), 2, 64, 1, 2, 65, 66, 70 அப்படி கொண்டு வராங்க. அதுல ஒரு இதுல பாத்தீங்கன்னா படுகேவலமா இருக்கு, பாலியல் வன்புணர்ச்சி, ரேப்பு அண்ட் மர்டரு. ஆனா அவனுக்கு வந்து நாங்க 20 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுப்போம். அவன் மரணம் பண்ண அப்புறம் தண்டனை டெத் தானே கொடுக்கணும். 10 வருஷம் 20 வருஷமா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதாவதுங்க பாரதிய நியாய சங்கீதால வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆயுள் தண்டனை அப்படின்னாலே ஆயுள் இருக்கிற வரைக்கும் தான். அது சம்பந்தப்பட்ட மாறுபட்ட தீர்ப்புகள் தான் இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. 14 வருடம், 20 வருடம், 25 வருடம்லாம் கணக்கு கிடையாது. அப்புறம் பாலியல் குற்றச்சாட்டுல, ரேப்ல, மாடல் எல்லாம் அரெஸ்ட் ஆகி கன்விக்ட் ஆனா ஒரு ரெமிஷன் கிடையாது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். இன்னொரு நீதியரசர் பெஞ்ச் என்ன சொன்னாங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்ல, அது என்னப்பா நீ பிரிக்கிற, அக்யூஸ்ட்னா எல்லாம் அக்யூஸ் தானே, இதுல என்ன இது ஒரு அக்யூஸ் அது ஒரு அக்யூஸ், அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒன்னா கூட ரெமிஷன் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு அதுவும் அமுல்ல இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ
அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அவன் என்ன பண்ணாலும் 14 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆனா பிறந்த நாள் விழால விடுதலை பண்ணிடுறாங்களே. தர்மபுரி மாணவி எரிப்பு. இப்ப இதே வழக்குல இந்த பொண்ணு கேரளால வந்து ஸ்ட்ராங்கா நிக்கும். கேரளால இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா நிக்கும். பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் கோர்ட்டுக்கு போவான். கோர்ட்ல இடம் இருக்குமான்னு தெரியல சார். பின் வாங்கவே மாட்டாங்க. நீங்க என்ன பாருங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் ஆகணும் அத்தனை பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை, மரண தண்டனை நிச்சயமா வந்து பத்தனம்திட்டா செஷன்ஸ் கோர்ட், மகிழா கோர்ட் வந்து வழங்கும். இங்க இப்படி கிடையாது. அதே மாதிரி எந்த ஆட்சி அங்க இருந்தாலும் யார் இருந்தாலும் இந்த மாதிரி சென்சிட்டிவ் வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டா தான் இருப்பான். அதுதானே நேத்தி மெட்ராஸ் ஆனரபிள் ஹைகோர்ட் மேதகு நீதியரசர் ஜஸ்டிஸ் வேல்முருகன் ஃப்ரைடே சொல்லியிருக்காரு, நீங்க பாமக பெட்டிஷன்ல நீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பாகுபாடுல பாக்குறீங்க போலீஸ். நான் சொல்லல, ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வாச்சாத்தி கதாநாயகன் அவர் தான். அவர் மட்டும் அந்த பெஞ்சில் இல்லைன்னா வாச்சாத்தி வழக்குல மேல்முறையீடு செய்த அத்தனை ஆபீசர்ஸும் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அத்தனை பேரும் ஐபிஎஸ் விடுதலையாகி போயிருப்பான். இவர் தான் அந்த இடத்துக்கே போய் விசிட் பண்ணி அத்தனை பேரையும் வந்து கன்விக்ட் பண்ணாரு. இவர் ஜட்ஜ்மெண்ட் தலையிடவே முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ வாட்சாத்தி கதாநாயகர்னா ஜஸ்டிஸ் வேல்முருகன் தான். அவர் சொல்றாரு, நீ பாகுபாடு இல்லப்பா பாக்குற, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதின்ற, இதுக்கு ஒரு நீதின்ற, நீ போலீஸா இல்ல அரசியல்வாதியா? அவர் கேட்கிறாருப்பா. அந்த மாதிரி இங்க இருக்கு. கேரளால இது கொஞ்சம் குறைவு, இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் குறைவு. இப்ப இம்மீடியட்டா என்ன பண்ணுவாங்க, பிஜேபி அங்க எப்படி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மினிஸ்டர் வேற இருக்காரு, நடிகர் சுரேஷ் கோபி. உடனே அந்த அவங்க அசோசியேஷன் பிரச்சனை அது ஒன்று போயிட்டு இருக்குது. கேரள அம்மா அது தனியா போயிட்டு இருக்கு. காங்கிரஸும் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இதுல ஒரு சந்தேகம். இப்ப அந்த 60 பேர் 62 பேருக்குள்ள யாராவது கட்சி சார்ந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இதுல வந்து தண்டிக்கப்படுவாங்களா? நிச்சயமா இருப்பாங்கல்ல. நிச்சயமா இருப்பான். அதான் நான் சொன்னேனே, கேரளாவை பொறுத்த வரைக்கும் 90% வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவனா தான் இருப்பான். இது இல்லாம அங்க முஸ்லீம் லீக்ங்கிறது அங்க அது ஒரு 4-5 மாவட்டத்துல அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறதுனால அவங்க தனியா ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க. அப்துல் நாசர் மாதானிக்கெல்லாம் கட்சியை உண்டு, எம்எல்ஏ எல்லாம் இருந்தாங்க. இப்படி இல்லாம இருக்க மாட்டான். ஆனா கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ஒரு அட்வொகேட்ஸ் கூட அக்யூஸ்டுக்கு அப்பியர் ஆக மாட்டான். நீங்க என்ன பாருங்க, எந்த அக்யூஸ்ட் எத்தனை அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆனாலும் வேற ஸ்டேட்ல இருந்து அட்வொகேட்டை கூட்டு போய் நீ பெயில் போடலாமே ஒழிய என்டையர் கேரளா பார் அசோசியேஷனும் அப்பியர் ஆகக்கூடாதுன்னு தீர்மானம் போடுவாங்க. அந்த தீர்மானம் சட்டவிரோதமாக as against constitution இருந்தாலும் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கேஸ்ல நீங்க என்ன சார் நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு இருக்கீங்க? நாளைக்கு சொல்லியிருந்தீங்களே, என்ன மாதிரி முறையிடுவீங்க? இல்ல, அதாவது இந்த வழக்கு பொறுத்தவரை ரொம்ப பரிதாபமான வழக்கு. இதுல எப்படி இதுல சம்பவம் நடைபெற்றது, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆனாங்க, அப்புறம் எப்படி இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆச்சு. 62 பேர் வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் வச்சு ஒரு இடத்துல போறான் அப்படின்னா, ஒன்று வீட்டில் வச்சு பண்ணியிருக்கணும், இல்லை ஹோட்டலுக்கு போயிருக்கணும், அப்போ அந்த லாட்ஜில் எப்படி அலோவ் பண்ண, பல விஷயங்கள் இருக்கு. இதுல இப்போ வந்து ஒரு நியூஸ் எனக்கு கிடைச்ச ஒரு நியூஸ், பல அரசியல்வாதிகளுக்கும் இந்த சிறுமி விருந்தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு கேரள ஹைகோர்ட். ஐ எம் ஆல்சோ மெம்பர் ஆஃப் கேரளா ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன், ஆக்டிவ் மெம்பர். நாங்க எங்க KHCA மெம்பர் ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார், பல பொலிட்டீஷியன்ஸுக்கு இந்த பொண்ணை ஃபீஸ்டா விருந்தாக்கியிருக்காங்க, அதனால நீங்க எனக்கு இம்மீடியட்டா நீங்க சிஜேக்கு வந்து ஒரு கடிதமாவது எழுதுங்க அட்லீஸ்ட் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி VK பிஜு, அவரும் சுப்ரீம் கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் 2-3 பிரதர் அட்வொகேட்ஸும் ஃபோன் பண்ணாங்க. ஸோ இந்த சிறுமி வந்து எத்தனை பேருக்கு பலிகடாகி இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்புறம் இந்த சிறுமி நாயரா, பட்டரா, நம்பூதிரியா, ஈழுவனா, தீதியனா, ஈடுவ தீனியன், ஈடுவ தையாவா, பணிக்கரா, யாருன்னு யாருக்கு தெரியும்? பழங்குடியினரா? ரொம்ப கேவலமால இருக்குது. அதாவது கடவுளின் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளா, புரியுறதா? லார்ட்ஸ் பூமி அப்படி, காடோட பூமி அப்படிம்பாங்க. அந்த கடவுள் பூமி என்று சொல்லக்கூடிய கேரளால இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அது சபரிமலை கஷேத்திரம் உள்ள இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லும் பொழுது மனசு தாங்கல. அத்தனை குற்றவாளிகளும் வந்து தண்டிக்கப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்தை கிடையாது. இந்த வழக்கு வந்து பத்தனம்திட்டா மாவட்ட நீதிமன்றத்தில் வரும் பொழுது டெஃபினட்டா நானே அப்பியர் ஆகி உங்களுக்கு எகெயின்ஸ்டா, ஐ ஹாவ் கேரளா அட்வொகேட் கோட், மை கோட் இஸ் K405. நிச்சயமா நான் அங்க வந்து அப்பியர் ஆகி நானும்
அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் நிச்சயமா வாதிடுவேன். உண்மை கண்ட சோதனைக்கு அனுப்பணும்னு நாங்கள் வாதிடுவேன். இங்கே மாதிரி கிடையாதுங்க. அங்கே வந்து இந்த மாதிரி முறையீடெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு யார் வேணாலும் அட்வொகேட் சபீர் ஆயில்லாம் ஆஜர் பண்ணலாம் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் அங்கே எழுப்ப மாட்டாங்க. கேரளாவில் அப்படி கிடையவே கிடையாது. கேரளா entirely different because as far as Kerala is concerned, the unity is strength. அது எப்பொழுதும் உண்டு. அது அவரோட சாத்தியமான கேரள மக்கள், கேரள சேட்சிகள், கேரள அணியத்திகள், அணியன்கள் அத்தனை ஆட்காரரும் குட்டிக்கு புள்ளிக்கு சப்போர்ட் ஆகி அவட நிற்கும். இவிட நிற்காம பாடில்லை. இவிட கமெண்ட் மட்டும் பாஸ் செய்யும், டிஸ்டர்ப் செய்யும். சப்போர்ட்டுக்கு இவிட வரியில்ல, அவட வரும். அதனால இந்த வழக்குல கேரளால நிச்சயமா அத்தனை பேருக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா இது சிறப்பு விசாரணை கூட அமைத்ததுனால வந்து நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. இந்த வழக்கை ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் கேரளா அட் எர்ணாகுளம், ஏன் திருப்பதி எர்ணாகுளம்னு சொல்றேன்னா பல பேருக்கு வந்து ஹைகோர்ட் திருவனந்தபுரத்துல நினைச்சிட்டு இருப்பாங்க. ஜுடிஷியல் கேபிட்டல் எர்ணாகுளம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் தான் வந்து திருவனந்தபுரம். ஸோ ஷியோமோட்டா எடுத்து சிபிஐக்கு உத்தரவிடணும். நிச்சயமாக பண்ணுவாங்க. ஓகே சார், இந்த கேஸை பற்றி இன்னொரு நேர்காணலை நம்ம சந்திப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.